இயேசுவின் இனிமை உள்ள நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாடுகள் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களோடு கூட ஆயிருக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். வசனத்துக்கு நேராய் கடந்து செல்லலாம். மத்தேயு 1 அதிகாரம் അതിന്റെ 16 വചനം. മത്തയി 1 அதிகாரம் അതിന്റെ 16 വചനം. യാക്കോബ് മറിയാളുடைய புருஷன் ஆகிய யோசேப்பை பெற்றான். அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். இன்னைக்கு இயேசுவுடைய பிறப்பை பற்றி மத்தேயு 1 அதிகாரத்தில் ஒரு வம்சாவளியே அங்கே சொல்லப்படுகிறார். அதை மத்தேயு വളരെ நல்ல நிலையில் இயேசுவுடைய வம்சாவளியை அங்கே சொல்லுகிறார். அதில் மத்தேயு 1 அதிகாரம் അതിന്റെ 16 வசனத்தில் நாம் பார்க்கும்போது யாக்கோபு மரியாளுடைய புருஷன் ஆகிய யோசேப்பை பெற்றான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறான். அங்கே மரியாளுடைய புருஷன் ஆகிய யோசேப்பு. இங்கே யோசேப்பே அங்கே சொல்லப்படும் போது மரியாளுடைய புருஷன் என்று சொல்லப்படுகிறார். இயேசுவுடைய தகப்பன் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறது இல்லை. இங்கே நமக்கு பார்க்க முடியும், அவளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். இயேசு பிறந்ததே அதை முன்னவே சொல்லப்பட்டிருக்கிற அநேக தீர்க்க தரிசனங்கள் அதை நாடுகளில் அது நிறைவேறுவதற்காக அதை இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்திருக்கிறார். நாம் இயேசுவை பற்றி இந்த நாடுகளில் அநேக காரியங்கள் தியானிச்சிருக்கிறார் என்றாலும் அதை இங்கே சொல்லப்படுகிறது, அவர் அதை உலகத்தில் ஏதோ மனிதரால் பிறந்தவர் அல்ல என்று இங்கே மத்தேயு 1:16 நாம் வாசிக்கும் போது நமக்கு பார்க்க முடியும். அதை உலகத்தில் ஏதோ மனிதனுடைய இச்சையாலேயோ உலகத்திலே ஏதோ ஒரு மனிதனுடைய இஷ்டத்தாலேயோ பிறந்தவர் அல்ல, இரத்தத்தாலே அவர் பிறந்தவர் அல்ல. அவர் யாக்கோபாகிய யாக்கோபு என்று சொல்லுத அவருக்கு அதே ஒரு மகன் உருவாகிறார், அதுதான் யோசேப். அங்கே யாக்கோபுடைய மகன் யோசேப்பு என்று சொல்லுறதுக்கு பதிலா அங்கே மரியாளுடைய புருஷன் ஆகிய யோசேப் என்று ஸ்பெசிஃபை பண்ணி அங்கே சொல்லப்படுகிற கர்த்தர் பிள்ளைகளே, இங்கே அதே யோசேப்பு அதே இயேசுவுடைய இந்த உலகத்தில் ஒரு தகப்பனாய் இருந்தால் கூட, அவரை வளர வைக்கிறதுக்காக முன்னாடி கொண்டு வருவதற்காக இருந்தால் கூட, வசனம் முழுவதும் நாம் வேதத்தில் வாசிக்கும் போது அவர் பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அவர் பரலோகத்திலிருந்து ஏறினவரும் அவர் பரலோகத்தில் அது தேவனோடு கூட இருந்தவரும் என்று காணப்படுகிறார். இந்த நாடுகளில் நாம் இந்த வசனங்களை தியானிச்சிருக்கிறார். அதை இயேசு இந்த உலகத்தில் வந்ததே என்னையும் உங்களை ரட்சிப்பதற்காக. இந்த உலகத்தில் அவர் வந்ததே அதை எல்லா மனிதர்களையும் நேசித்து அவங்களுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும்போது கிறிஸ்து அவளிடத்தில் மரியாளிடத்தில் கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார் என்று சொல்லுகிறார். இங்கே நாம் வாசிக்கும் போது വളരെ எல்லா அந்த வம்சாவளியிலும் நாம் பார்க்கும்போது கரெக்டான நிலையில் இவரை பெற்றார் என்று சொல்லி அப்படியே காணப்படும் போதும் இங்கே மரியாளுடைய புருஷன் என்று சொல்லி யோசேப்பை எடுத்து சொல்லுகிறார். அதுக்கு அர்த்தம் இயேசு இந்த உலகத்தில் அதே புருஷனுடைய இஷ்டத்தாலே பிறந்தவர் அல்ல. இயேசு இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியாலே பிறந்தவர் என்று இங்கே நமக்கு பார்க்க முடிகிறார். இயேசு இந்த உலகத்தில் பரிசுத்தவானாய் பிறந்திருக்கிறார். அது மரியாவுடைய வயிற்றுக்குள்ளே மரியாவுக்குள்ளே அது கிறிஸ்து எண்ணப்படுகிற இயேசு பிறந்தார். அதை இங்கே நாம் அநேகம் இடத்தில் பார்க்கும்போது தாவீதின் குமாரன் என்றும் அபிரகாமின் குமாரன் என்றும் 2 வார்த்தைகள் அதை மத்தேயு 1 எடுத்து சொல்கிறார். தாவீதின் குமாரன், அபிரகாமின் குமாரன். இங்கே பழைய ஏற்பாடின் வரலாற்றில் அதை அநேகம் மிகுந்த அதை வரலாற்றின் மனிதர்கள் இருந்திருக்கிறார். அவங்களில் சிலரை இங்கே மத்தேயு குறிப்பிட்டு காட்டுகிறார், எடுத்து காட்டுகிறார். இங்கே தாவீதின் குமாரன்
ஆபிரகாமின் குமாரன் என்று 2 வார்த்தைகள் நமக்கு இங்கே பார்க்க முடியும். இயேசுவின் வம்சாவளியில் அதை சன் ஆஃப் டேவிட் என்று சொல்லி அங்கே நமக்கு பார்க்க முடியும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அதிலே 12ஆம் வசனம் நான் வாசிச்சு பார்க்கும்போது, உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும்போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இங்கே கர்த்தருடைய வார்த்தை முன்னவே சொல்லப்பட்டிருக்கிறார். ஞான் ஒரு சந்ததியை எழுப்புவார், ஞான் ஒரு சந்ததியை எழுப்புவார். உன் நாட்கள் நிறைவேறி நீ அதை உன் பிதாக்களோடு கூட நித்திரை பண்ணும் போது ஞான் அதை உன் கர்ப்பத்திலே ஒரு சந்ததியை எழுப்புவார் என்று தேவன் முன்னவே சொல்லி இருக்கிறார். இங்கே 19ஆம் வசனம் வாசிக்கும் போது, அவன் என் நாமத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தில் சிம்காசனத்தை என்றென்றைக்கும் நிலநிற்க பண்ணுவான், அவன் என்றென்றைக்கும் சிம்காசனத்தை நிலநிற்க பண்ணுதவனாய் இருப்பார் என்று அங்கே பார்க்கிறார். இங்கே சன் ஆஃப் டேவிட், அது தாவீதின் குமாரன் என்றது அதை பழைய ஏற்பாடில் அதை நமக்கு பார்க்க முடியும். ஒரு தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாடில் இருக்கிறார். மேசையா, அதை மேசையா நமக்காக இந்த உலகத்தில் வருவார். அவர் மசையா இந்த உலகத்தில் வந்து அதை எங்களை மீட்டுக் கொள்வார் என்று சொல்லி அங்கே காணப்படுகிறது. இங்கே நமக்கு இயேசுவிலூടെ அது நிறைவேறப்படுகிறது, புதிய ஏற்பாடில் நிறைவேறப்படுகிறது நமக்கு பார்க்க முடியும். ஒரு முன்னவே இருக்கிற தீர்க்க தரிசனம் அது இந்த நாடுகள் நிறைவேறுவதை குறித்து மத்தேயுவில் நல்லபடிய வம்சாவளி எடுத்து சொல்லி அங்கு சொல்லப்படுகிறார். அது இங்கே தாவீதின் குமாரனை குமாரன் என்று மட்டுமல்ல எடுத்து சொல்லப்படுகிறது, அவர் சன் ஆஃப் ஆபிரகாம் என்று கூட அதை அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமின் வம்சாவளியையும் மத்தேயு எடுத்து சொல்லுவதை நாம் இங்கே பார்க்கிறார். இயேசு அதை ஆபிரகாமின் சந்ததி, அவரில் எல்லா தேசமும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு ஆபிரகாமுடைய சந்ததி. அதை ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களும் இயேசுவிலூടെ நமக்கு நிறைவேறுவார் என்று நாம் நம்பிக்கை வைக்கிறார். இந்த நாடுகளில் Jesus is the seed of Abraham, and when all nations would be blessed. ஜெனிசிஸ், அதை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் அதிலே 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது அதை அவரால் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாடுகளில் இயேசு அதை ஆபிரகாமிலூടെ, அதை ஆபிரகாமிന്റെ சந்ததியாய் பிறக்குதிலൂടെ നാം എല്ലാവരും കർത്തർ കൊടുത്ത വാഗ്ദത്തത്തെ യേശുവിലൂടെ നിറവേറ്റി பார்க்கிறார். இந்த நாடுகளில் கர்த்தர் அதை தேவன் முன்னவே கொடுத்திருக்கிற அதை அந்த தரிசனங்கள், தீர்க்க தரிசனங்கள் இன்னைக்கு ஆபிரகாமுடைய சந்ததியாயிருக்கிற இயேசுவிலூടെ நிறைவேறப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வேற்றுமான உபதேசங்களை போதியாதபடிக்கு விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாயிருக்குதா கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்சாவளிகளையும் கவனியாதபடியும் நீ சிலருக்கு கட்டளையிடும். இங்கே கர்த்தராகிய இயேசு அதை ஒரு பெரிய வம்சாவளியில் பிறந்திருக்கிறார் என்று நாம் தியானிச்சு வரும்போதும் அதை இங்கே
1 Timotheus 1:3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் அநேக கட்டுக்கதைகளுக்கு பின்னாடி போய் தர்க்கங்களை உருவாக்க கூடாது என்றும் சொல்லுகிறார். அதே மாதிரி இந்த நாடுகளில் யூதர்கள் அநேக மக்கள் இந்த வம்சாவளியை பார்த்து அப்படியே போய் கொண்டிருக்கும். அவங்களுக்கு வம்சாவளி பெருசா இருக்கிறார். இங்கே அப்படி இருக்கும் போதுதான் பவுல் சொல்லுகிறார், வம்சாவளிகள் நீங்க பார்த்து அதை எல்லாம் கவனிக்காமல் அதை நாம் முன்னாடி கடந்து செல்லட்டும், வசனத்துடைய போதனைக்குள்ளே கடந்து வரட்டும் என்று இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். யூதர்களுக்கு பெருமையான விஷயம் என்றால், ஒரு ஆள் பிறக்கும் போது அவங்களோட வம்சாவளியை எழுதுவதும் அதை பார்க்கிறதும் அதை யூதர்களுக்கு பெருமையான விஷயமாய் இருக்கிறது. அதை இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்க அதெல்லாம் கவனிக்காமல் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நீங்க விசுவாசத்துக்கும் போதனைக்கும் அதை முக்கியத்துவம் கொடுத்து முன்னாடி கடந்து செல்லட்டும் என்று சொல்லப்படுகிறார். நாம் இங்கே பார்க்கும்போது இயேசு உண்மையாய் இந்த உலகத்தில் இறங்கி வந்தவரும், அவர் அதை மரியாளுக்குள்ள பரிசுத்த ஆவியால் பிறந்தவர் வந்து நமக்கு மத்திய 1:16 பார்க்கும்போது புரிகிறார். அங்கே அதை மரியாளுடைய புருஷனாகி இருக்குதா யோசேப் என்று சொல்லப்படும் போதே நமக்கு அங்கு பார்க்க முடியும், கிறிஸ்து அதை தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறார், அவர் அதை தேவனால் பிறக்கப்பட்டிருக்கிறார் என்று நமக்கு பார்க்க முடியும். இயேசு அவர் அதை இந்த உலகத்தில் கடந்து வந்ததே அவர் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அவர் வந்திருக்கிறார். அவர் ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லும் போது எல்லாவித ஆசீர்வாதங்கள் இயேசுவிலோட இந்த நாடுகளில் நமக்கு கிடைக்கவும் அதை நிறைவேற்றவும் அது முடிந்திருக்கிறார் என்று நமக்கு பார்க்க முடியும். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படும் போது அதை முன்னவே சொல்லப்பட்டிருக்கிறதா அந்த தீர்க்க தரிசனம் இயேசு நிறைவேற்றி முடிக்கிறதை நாம் பார்க்கிறார். இந்த நாடுகளில் அது எசையா 7:14 அதிന്റെ 14வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இங்கே எசையா 7:14 வசனத்தில் நிச்சயமாக முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிறக்குவதற்கும் அநேக வருஷங்களுக்கு முன்னவே அதை தேவன் சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனம் அதை உங்களுக்கு ஒரு அடையாளமாக அதை ஒரு அடையாளத்தை ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் ஒரு மகனை ஒரு குமாரனை பெறுவார். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இயேசுவிலூടെ நிறைவேறப்படுகிறார். அதை ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் மரியாவிலூടെ இயேசு இந்த உலகத்தில் பிறக்கப்படுகிறார். கர்த்தர் பிள்ளைகளே, அவர் வந்ததே அதே ஒரு பெரிய நோக்கத்தோடு இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். இந்த உலக பிரகாரமான அதே ஒரு மகன் அல்ல, உலக பிரகாரமான ஒரு பாவத்தால் பிறந்தவர் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியால் பிறக்கப்பட்டவர் என்றும் அவர் முன்னவே சொல்லப்பட்டது ஏசாயாவிலும் தீர்க்கதரிசியிலூടെ சொல்லப்பட்டிருக்கிறார். அதை அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்பட்டு அதை இந்த நாடுகளில் அதை ஏசாயாவும் மட்டுமல்ல அநேக தீர்க்கதரிசிகளிலூടെ சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றும்படி இயேசுவிலூടെ அதை முடிந்திருக்கிறார். கர்த்தர் பிள்ளைகளே, இந்த நாளில் ஒரு அடையாளமாய் இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அது நமக்கு ஒரு அடையாளம், அதை இஸ்ராயேல் ஜனத்துக்கு ஒரு அடையாளம், இந்த உலகத்திலே சகல தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு அடையாளமாய் இயேசு இருக்கிறார். இந்த நாளில் இயேசு நமக்கு ஒரு அடையாளமாய் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். தேவனே, இந்த நாடுகளில் கர்த்தரே இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்திருக்கிறார் என்று அவருடைய வம்சாவளியே இதையுமே நாங்கள் நினைத்து பார்க்க நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாடுகளில் கர்த்தரே நீர் எங்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி. இயேசுவை நாங்கள் பின்பற்ற ஆண்டவரே அவருடைய வார்த்தைகளை கவனிக்க, அவருடைய வார்த்தையில் உண்மையோடு இறைக்கப்பட இந்த உலகத்திலே ஏதோ ஒரு பொருளுக்கு பின்னாலேயோ ஏதோ ஒரு லாபத்துக்கு பின்னாலேயோ அலையதுக்காக அல்ல, ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்க உம்முடைய வசனத்தின்படி முன்னாடி கடந்து செல்ல நீர் எங்களுக்கு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் வியாதியோடு பலவீனதையோடு இருக்கும், யாரெல்லாம் கண்ணீரான சூழ்நிலையில் இருக்குதோ
அவங்களது தொடுதகவைக்காக ஸ்தோத்திரம். தேவை அநேக மக்கள் இந்த நாடுகளில் வியாதியோடு பலவீனதையோடு ஜெபிக்கிறார். அவங்களுடைய வியாதி படுக்கைகளை எடுத்து மாற்றும். இப்பொழுதே ஒரு விடுதலை கொண்டு நிரப்பும். எல்லாவித எதிர் சக்திகள் எரிக்கப்படட்டும். எல்லாவித சாத்தாண்ட கிரியைகள் எரிஞ்சு மாறட்டும். இந்த நாடுகளில் ஒரு விடுதலை கொண்டு நிரப்பட்டும். தேசத்தில் அனுகிரகத்தோடு ஆசீர்வாதத்தோடு இயேசுவை பின்பற்றி முன்னாடி கடந்து வர நீர் கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு பெரிய விடுதல் உள்ள மக்களாக இருக்க கிருபை செய்யும். இந்த 2 நாடுகளில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தான் பிதாவே, ஆமென்.